மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் திருப்பூர் மாவட்டம் நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணைப்பாலம், தரைப்பாலம் நீரில் மூழ்கிய நிலையில் மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தென்மேற்கு பருவமழை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொடங்கியுள்ள சூழ்நிலையில் அதாவது கேரளா, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதாவது திருவாணி அணை, அதாவது திருவாணி பகுதியில் உருவாகக்கூடிய இந்த நொய்யல் படித்துறையிலிருந்து இந்த நொய்யல் ஆறானது உருவாக்கப்பட்டு அந்த தண்ணீரானது காவிரி கரையில் கலக்க உள்ள சூழ்நிலையில் திருப்பூரை கடந்து செல்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர் கனமழை காரணமாக தற்பொழுது நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதாவது மங்களம் அருகே இருக்கக்கூடிய நல்லமண் தடுப்பணையில் மற்றும் அணைப்பாளையம் தரைப்பாலம் மற்றும் அணைக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பணை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அணைப்பாளையம் தரைப்பாளையத்தை பொறுத்தவரை மங்களம் சாலை மற்றும் கல்லூரி சாலை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது அங்கு பாலம் வேலையும் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இருபுறமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பேரிகேடில் அமைத்து தடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அதாவது பொதுமக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி அந்த இரு சாலைகளை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அணைக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பணையில் அதாவது சுமார் ஒரு பெண், ஒரு குழந்தை உட்பட 7 பேர் அந்த வலை அமைத்து மீன் பிடித்து வரும் சூழ்நிலையில் பாதுகாப்பு அந்த இடத்தில் கேள்விக்குறியாகியுள்ளது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நொய்யல் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கும் மற்றும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபதி.